ஆதியாகமம் அதிகாரம் 23 வசனம் 1. சாராள் 137 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவோ சாராளுடைய வயது. வசனம் 2. கானான் தேசத்தில் உள்ள எபிரேயன் என்னும் கிரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். வசனம் 3. பின்பு ஆபிரகாம் பிரேதம் அந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தேன் புத்திரருடனே பேசி 4. நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறையை பூமியை தர வேண்டும் என்றான். வசனம் 5. அதற்கு எத்தியே புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக வசனம் 6. எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்கிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளிலே முக்கியமானதில் பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றான். வசனம் 7. அப்பொழுது ஆபிரகாம் எழுந்து ஏத்தேன் புத்திரனாகிய அத்தேசத்தாருக்கு வந்தானம் செய்து வசனம் 8. அவர்களுடனே பேசி, எங்களிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதித்ததனால் நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு சேகருடைய குமாரனாகிய எப்ரேன். வசனம் 9. நான் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்போலா என்னப்பட்ட குகையில் எனக்கு சொந்தமான கல்லறையை பூமி இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலக்கு, அவர் அதை தருவாராக என்றான். வசனம் 10. எப்ரேம் ஏத்தேன் புத்திரன் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தேனாகிய எப்ரேம் தன் ஊர் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற ஏத்தேன் புத்திரன் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக வசனம் 11. அப்படி அல்ல, என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும். இந்த நிலத்தை உமக்கு தருகிறேன். அதில் இருக்கும் கொகையும் உமக்கு தருகிறேன். என் ஜனத்தாருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன். உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். வசனம் 12. அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து வசனம் 13. தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரேமை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதால் என் வார்த்தையை கேளும். நிலத்தின் விலையை தருகிறேன். என் கையிலே அதை வாங்கிக் கொள்ளும். அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான். வசனம் 14. அதற்கு எப்ரேம் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக 15. என் ஆண்டவனே, நான் சொல்கிறதை கேளும். இந்த நிலம் 400 செக்கால் நிறை வெள்ளி பெறும். எனக்கு உமக்கும் அது எவ்வளவு காரியம். நீ உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். வசனம் 16. அப்பொழுது ஆபிரகாம் எப்ரேமின் சொல்லை கேட்டு ஏத்திரேன் புத்திரருக்கு முன்பாக எப்ரேமின் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் சொல்லும்படியான 400 செக்கால் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்த கொடுத்தான். வசனம் 17. அந்த பிரகாரமாக மம்ரோம்க்கு எதிரே மக்களோவில் உள்ள எப்ரேமினுடைய நிலமாகிய அந்த பூமி, இதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையுமெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும். வசனம் 18. அவனுடைய ஊர்வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும் ஏத்தேன் புத்திரர் எல்லோரும்
அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. வசனம் 19. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்திலே எப்ரோன் ஊர் பூமியின் மம்ரேமுக்கு எதிராக இருக்கிற மக்கலோலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். வசனம் 20. அப்படியே ஏத்தேன் புத்திரர் குகையிலே கொல்லப்பட்ட அந்த நிலம் அதில் உள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறையும் பூமியாக உறுதிப்படப்பட்டது.